السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. اللهم صل على محمد وعلى آل محمد. وأوصيكم عباد الله أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا. صدق الله العظيم. وقال الله تعالى أيضا: إنا أوحينا إليك كما أوحينا إلى نوح والنبيين من بعده وأوحينا إلى إبراهيم وإسماعيل وإسحاق ويعقوب والأسباط وعيسى وأيوب ويونس وهارون وسليمان وآتينا داود زبورا. صدق الله العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த அல்லாஹுவை போற்றி புகழ்ந்ததன் பின்னால் இன்றைய இந்த பயான் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறேன். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா எங்கள் மீது கொண்ட இரக்கத்தின் காரணமாக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய உலகத்தில் அல்லாஹுடைய மஸ்ஜித், அதுக்குள்ள அல்லாஹ் எங்களை கொஞ்ச நேரம் வச்சிருக்கிறான். இதனுடைய பெருமதி ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்: அல்லாஹும்ம க்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு. மலாயிகமார் மஸ்ஜிதுக்குள் இருக்கின்ற காலம் முழுக்க மலாயிகமார் எங்களுக்காக துஆ செய்து கொண்டிருக்கிறார். பெண் மக்கள் மஸ்ஜிதோட மிச்சம் நெருங்கிறது குறைவு. லேடிஸ் பயான் அல்லது வேறு வேறு தேவைகளுக்காக வருவாங்க. ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு தாய் மௌத்தாகிறா. எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். அந்த தாய் இரவுடைய வேளையில மௌத்தாகிடுவதாங்க. இரவோடு இரவாக மௌத்தாகி என்ன செய்யறாங்கண்டா, சஹாபாக்கள் இரவோடு இரவாக அந்த தாயுடைய இறுதி கடமைகளை குளிப்பாட்டி கஃன் செஞ்சு தொழுவிச்சு நல்லடக்கம் பண்ணிடுறாங்க. இரவுடைய வேலை என்பதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஞாபகப்படுத்தல சிரமமா இருக்கும் என்று சாதாரண ஒரு தாய் தானே என்று நினைத்தாங்க. கனிமான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அப்படியே இரவு முடிஞ்சு சுபஹுடைய நேரம் வருகிறது. சஹாபாக்கள் பள்ளிக்கு வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிக்கு வராங்க. அந்த இறுதி கடமை தாயுடைய கடமைகளை நிறைவேற்றியவங்களும் பள்ளிக்கு வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலமைக்கு மாற்றமாக சஹாபாக்களை பார்த்துட்டு தொழுதுக்கு பின்னால கேட்டாங்க: இரவு ஒரு தாய் மௌத்தானா, அந்த செய்தி எனக்கு நீங்க ஏன் சொல்ல இல்லைன்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் எல்லாம் வியந்து போனாங்க. அன்பான தாய்மார்களே, கொஞ்சம் கவனத்தில் அடுங்க. ஒரு தாய்க்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பை நான் சொல்றேன். அல்லாஹுடைய மஸ்ஜிதோட வச்சிருந்த தொடர்பால ஒரு தாய்க்கு கிடைச்ச அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுபஹுக்கு பின்னால கேட்கிறாங்க: இரவு ஒரு ஜனாசா ஒரு தாயுடைய ஜனாசா செய்தி எனக்கு நீங்க ஏன் சொல்ல இல்லை? சஹாபாக்கள் ஆச்சரியம். எந்த தாய் சொல்றாங்க? சாதாரண ஒரு தாய் தானே, அங்கும் இருந்தும் போய் வந்த ஒரு தாய் தானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அந்த தாய் எனக்கு அடையாளப்படுத்துங்கன்னு சொன்னாங்க. அது சஹாபாக்கள் சொன்னாங்க: நாயகமே, இரவு ஒரு தாய் அங்கும் இங்கும் சுற்றி தெரியக்கூடிய ஒரு தாய் மௌத்தானா? ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இரவுடைய நேரம். சஹாபாக்கள் இரவுடைய நேரம் என்பதனால் அவங்களுக்கு சிரமம் தரல, தாயுடைய எல்லா கடமையும் குறைவில்லாம முடிச்சுட்டு நாயமே சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நீங்க இரவு தொழுவிச்சு கஃன் செஞ்சு அந்த தாயுடைய இறுதி கடமைகளை குளிப்பாட்டி கஃன் செஞ்சு தொழுவிச்சு அடக்கம் பண்ணின தாயுடைய அந்த ஜனாசாவை நீங்க எனக்கு சொல்ல இல்லை என்றாலும் அந்த தாய்
சாதாரணமான ஒரு தாய் கிடையாது. இரவே நீங்க அந்த தாயை அடக்கம் பண்ணினீங்க, அந்த இரவு அந்த நிமிடமே அந்த தாயை நான் சுவர்க்கத்துல பார்த்தேன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியம், ஹயாத்துல இருந்த தாய் தானே இப்ப மௌத்தாகி உடனே சுவர்க்கத்துக்கு வந்துட்டாங்களே. கண்ணியமானவர்களே, ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்டாங்க, தாய்க்கு ஏன் அல்லாஹ் இவ்வளவு சிறப்பு கொடுத்தாங்க? ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னஹா கானத் லதுல்கில் கதாத மினல் மஸ்ஜித், அந்த தாய் சாதாரணமான தாய் அல்ல. அல்லாஹுடைய மஸ்ஜிதை தொழ வரக்கூடியவர்கள், அல்லாஹுடைய மஸ்ஜித் நஜீஸாகிவிடக் கூடாது, அழுக்காகிவிடக் கூடாதற்காக அல்லாஹுடைய மஸ்ஜிதை சுத்தம் செய்யக்கூடிய தாயாக இருந்தார். இதனால் அந்த தாய்க்கு அல்லாஹ் உடனே சுவர்க்கத்தை கொடுத்து வைக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப தாய், அந்த தாய் எல்லா நாளும் சுத்தம் பண்ண வருவாங்களா? நேரம் கிடைக்கும் போதுதான் வருவாங்க மாணவர்களே. அதனால பெரிய ஒரு பாக்கியம். நான் கிட்டத்துல நிக்கவரட்டி பகுதியில் ஒரு பள்ளிக்கு ஹுத்பாக்கு போனேன். அப்ப நான் செஞ்ச தலைப்பு சுத்தத்துடைய முக்கியத்துவம். சுத்தத்துடைய பாட சம்பந்தமா ஹுத்பா ஒன்று செஞ்சேன். ஏண்டா ஃபிக்ஹ் கலையுடைய நூக்கள் ஹதரத் மாதிரி இருக்கிறாங்க, கேட்டு பாருங்க. அமீர் சாப் இருக்கிறாங்க, தௌஃபீக் மௌலவி, இன்னும் நிறைய உலமா கேட்கிறாங்க, கேட்டு பாருங்க. மாஷா அல்லாஹ். ஃபிக்ஹுடைய கலையில முதலாவது பாடம் ஃபிக்ஹுடைய நூக்கல்ல தொழுகையோ நோம்போ ஜகாத்தோ சதக்காவோ கிடையாது. முதலாவது பாடம் கிதாபு தஹாரா, சுத்தத்துடைய பாடம். சுத்தத்துக்கு பின்னாலதான் நோம்பு, சுத்தத்துக்கு பின்னாலதான் தொழுகை, சுத்தத்துக்கு பின்னாலதான் ஹஜ்ஜி, சுத்தத்துக்கு பின்னாலதான் எல்லா அமலும். சுத்தம் இல்லண்டா ஏனைய அமல்கள் செய்யல கண்ணியமானவர்களே. எனவே சுத்தம் என்ற பாடம் மிக முக்கியமானது. எனவே சுத்தம் ஈமானின் பாதி. அத்தஹூரு ஷத்ருல் ஈமான், ஈமானுடைய பாதி. நம்பிக்கை சார்ந்த விடயங்கள் அரைவாசி என்ற மற்ற அரைவாசி சுத்தம். கண்ணியமானவர்கள் எதை சொல்ல வருகின்றா? அப்ப அந்த பள்ளி ஹுத்பா செஞ்சேன் நான். உண்மையில யாருமே சொல்ல இல்லை, இந்த தலைப்புல ஹுத்பா செய்யுங்கன்னு சொன்னாங்க. சுத்தத்தை பத்தி நான் பயான் செஞ்சுட்டு வரக்கொள்ள பெண்மணிகள் இஸ்லாத்துக்கு செஞ்ச தியாகம் என்ற அடிப்படையில சுத்த சம்பந்தமா நான் நினைவுபடுத்தினேன். அந்த விஷயத்துல பயான் செஞ்சதுக்கு பின்னால நிர்வாகம் சொன்னாங்க, அதுல இந்த ஊர்ல உள்ள பெண்கள் இருக்கிறாங்களே, வெள்ளிக்கிழமை நாள் காலையில வந்து என்ன செய்வாங்கன்னா பள்ளிய சுத்தம் பண்ணுவாங்க, பள்ளிய கூட்டுவாங்க, பள்ளியில வெள்ளி சுத்தங்கினாங்க எங்கால எடுத்து போடுவாங்க, தண்ணிகள் துவப்பட்டா நல்ல தீர்ணையை கொண்டு கொடுப்பாங்க. கண்ணியமானவர்களே, அதே போல பள்ளியுடைய பொருட்கள் சகநோட்டு கிடாரங்கள் இருந்தால் கழுவி தருவாங்க. இப்படியான வேலைகளை இந்த தாய்மார் செய்யறாங்க. அதனால் அவங்களுடைய பயான் அவங்களுக்கு பெரிய ஒரு தாக்கத்தை, பெரிய ஒரு நலவை ஏற்படுத்தி இருக்கு சொன்னாங்க. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்ல எதை சொல்ல வருகிறேன்டா, நாங்க திக்ர்ல நியத்துல இருந்தால் நல்ல விஷயங்கள் வழியாக்குவாங்க. அதனால அல்ஹம்துலில்லாஹ் நிறைய இடங்கள்ல தாய்மார் மாறி இருக்கிறாங்க. அதனால எங்கட பணி எங்கட வீட்டோட நின்றாம ஒரு பெண்மணிக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை கொடுத்தானேண்டா எங்களுக்கு அல்லாஹ் சுவர்க்க தருவதற்கு அல்லாஹ் போதுமானது. என்ன அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, சுத்தம் என்ற பகுதி எடுத்துக்கொண்டா அது ஒரு விசாலமான பகுதி. அதுல கஷ்டப்படக்கூடியவங்க ஆண்களை விட பெண்கள் தான் என்பது எங்களுக்கு மனப்பூர்வமான நம்பிக்கை. இன்னைக்கு பாருங்க, வீட்டுடைய சுத்தம், வெளி சுத்தம், உள் சுத்தம், பிள்ளைகளுடைய சுத்தம், ஆடை சுத்தம் எல்லாமே பெண்மணிகள் தான். கண்ணியமானவர்களே, ஏசி விஷயம் இல்லை. ஒரு நாளைக்கு காலையில ஒரு தாய் எலுமினா இருந்தா மெஷினை போலதான் வாங்கியங்க. காலையில பிள்ளைக்கு சமைச்சு கொடுக்கணும், தேநீர் கொடுக்கணும். 3 புள்ளண்டா 3 வீதம் 3 டைம் கழுவாங்க. பொம்பளை புள்ளண்டா அது வேற டைம். சில பிள்ளைகள்ல திருமணம் முடிச்சு வரைக்கும் பிள்ளைகளை உடுப்ப கழுவணும், அயம் பண்ணணும், பிள்ளைகளை உடுப்ப காய போடணும், அதை எடுக்கணும், மடிக்கணும். அது 3 புள்ளண்டா 3 பிள்ளை இடத்துல அதை வைக்கணும். சின்ன விஷயம் இல்லை கண்ணியமானவர்களே. ஒரு பிள்ளை பாடசாலைக்கு போகுதா, போயிட்டு வந்து அந்த பிள்ளைய உடுப்ப கலட்டணும். அதுகளுக்கு சின்ன பிள்ளை இருந்தா சிறுநீர் வேணுமா, மலம் வேணுமா, அதை கழுவணும். ஒரு நாளைக்கு எத்தனை பேர் ஒரு பிள்ளை சிறுநீர் கழிக்கும்? உடுப்பு மட்டும் கழினா போதுமா? வீட்டு சுத்தம் பண்ணணும், வீட்டுல சிறுநீர் கழிக்கணும், வாப்பம்மா அந்த பிள்ளைகளுக்கு ஆக்கி போடணும், சமைச்சு எவ்வளவு பெரிய வேலை. இதெல்லாம் ஒரு தாய், ஒரு மெஷினுக்கு கூட இயங்க இயலாத அளவுக்கு ஒரு தாய் ஒரு நாளும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான். அது எங்களுக்கு விளங்காது. இந்த உலகத்துல ஒரு மனிதனை முன்னுக்கு வாரான் என்றால் நிச்சயமாக அதுக்கு பின்னால ஒரு சகோதரி இருப்பாள், அல்லது அதுக்கு பின்னால ஒரு தாய் இருப்பாள், அல்லது அதுக்கு பின்னால் ஒரு மகள் இருப்பாள், அல்லது அதுக்கு பின்னால ஒரு மனைவி இருப்பாள் என்பதை மறந்துவிடக் கூடாது. இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர் வரலாறு எங்களுக்கு தெரியும். 7 வயதுல முழு குர்ஆனையும் ஹிஃப்ல் செஞ்சாங்க. எங்க ஹிஃப்ல் செஞ்ச? ஒரு தாயுடைய மடியில். கண்ணியமானவர்களே, பெரிய கவலையான விஷயம்.
கிட்டத்தட்ட ஒரு ஜமாத் போச்சு, மதரசா பிள்ளைகள் இல்ல, ஸ்கூல் பிள்ளைகள் கிட்டத்தட்ட 9 பேர் ஓ லெவல் பேட்ச் கம்பல் ஏரியாவில் வேலை செஞ்சாங்க. அந்த ஜமாத்துல போயிட்டு வந்து நெருக்கமான ஒருத்தர் என்ன சொன்னாரு, சூரா ஃபாத்திஹா ஓத சொன்னா 6 பிள்ளைகளுக்கு சூரா ஃபாத்திஹா நல்ல முறையில் ஓத தெரியாது. எங்க படிக்கிறது இதெல்லாம்? எங்க படிக்கிறது? ஓ லெவல் பாஸ் பண்ணலாம், ஏ லெவல் பாஸ் பண்ணலாம், கேம்பஸ் போகலாம், வேணாம்னு சொல்லல. சரி, அடிப்படைய கண்டிப்பா நாங்க படிச்சே ஆகணும். தொழுகிறது கடமை. பருவ வயது அடைஞ்சா தொழுதே ஆகணும் கண்ணியமானவர்களே. எனவே எதை சொல்ல வருகிறேன் என்றா, எங்கட பிள்ளைகள் விஷயத்துல நாங்க எல்லாரும் கூடுதலாக கவனம் எடுக்கணும். தாய்மார்களே, நாங்க கூடுதலாக பிள்ளை விஷயத்துல நாங்க தான் கூட கஷ்டப்படுறோம். ஆண்களை விட பெண்கள் தான் கூட கஷ்டப்படுறீங்க, அதுல சந்தேகமே கிடையாது. எந்த வகையில நீங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்துக் கொள்ள முயற்சிகளை அதிகமாக எடுக்க வேண்டும். அந்த வகையில் கண்ணியமானவர்களே, நான் இந்த மாசம் முக்கியமான ஒரு மாசம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விலாதத் வஃபாத், பிறப்பு இறப்பு இரண்டுமே இந்த மாசத்துல தான். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சம்பந்தமாக அவங்களோட தனிப்பட்ட சில சிறப்புகள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்புகள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்க நெருக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள், இவைகளை தான் இன்றைக்கு உங்களோட நான் பயான் பண்ணணும், உங்களோட பேசணும், ஞாபகம் வச்சுக்கிறேன். ஏனென்றா அந்தந்த மாதத்தில் அந்தந்த தலைப்புகளை தான் பேசணும். சில இடங்கள்ல பேசக்கூடிய நிர்வாகங்கள் ஒரு தலைப்பை தருவாங்க, இந்த தலைப்புல பேசுங்க அதரத், அல்லது சில உலமாக்கள் மெசேஜ் இந்த தலைப்புல பேசுங்க அதரத் மெசேஜ் போட்டாலும் நான் அவங்களோட கதை சொல்றது, நீங்க ஒரு தலைப்பை தாரீங்க, சந்தோஷம், மாஷா அல்லாஹ் செய்வோம் என்றாலும் காலம் ஒரு தலைப்பு எங்களுக்கு தருகுது. முஹர்ரம் மாதம் ஆஷுரா நோம்பு, அது அந்த டைம்ல தான் பேசணும். ரபியுல் அவ்வல் என்றா அது அந்த மாசம். நபி அவர்கள் ஸல்லல்லாஹு விலாதத் வஃபாத் ஸல்லல்லாஹு சீரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம், இதுகளை அந்த காலத்துல பேசணும் கண்ணியமானவர்களே. நோம்புடைய காலத்துல வேற சப்ஜெக்ட் பேசல. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனி சிறப்புகள் ஏராளம். எனவே அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்க முதலாவது உள்ளத்தில் எடுக்கணும். உள்ளத்தில் எடுக்க முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி முழுமையாக விளங்கினாத்தான் உள்ளத்தில் எடுக்கணும். வெறுமனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வெறுமனே நாங்கள் வாயால சொல்லிட்டு போனா அது முழுமையாக எடுத்துக்கொள்ள கஷ்டமாகும். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல பேசியிருக்கிறான். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை குர்ஆன்ல அல்லாஹ் 5 இடங்கள்ல தான் பயன்படுத்தி இருக்கிறான். ஏனைய இடங்கள்ல அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி துணை பேரை, சிறப்பு பெயர்களை பயன்படுத்துறான், சிறப்பான கண்ணியமான பெயரை பயன்படுத்துறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் பயன்படுத்தப்பட்ட 5 இடங்கள். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், இந்த இடத்துல அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மது என்று பயன்படுத்துறான். இன்னொரு இடம் மா கான முஹம்மதுன் அபா அஹதின் மிர் ரிஜாலிக்கும், இந்த இடத்துல அல்லாஹ் முஹம்மது என்று பயன்படுத்துறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு இடம் மிமா நுஸில அலா முஹம்மத், இந்த இடத்துல அல்லாஹ் முஹம்மது என்று பயன்படுத்துறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், இந்த இடத்துல முஹம்மது என்று படுத்துறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது 4 முஹம்மத் என்ற வார்த்தை. இன்னொரு இடத்துல அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் அஹ்மத் என்ற ஒரு பேரு வைக்குது. மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத், இந்த இடத்துல அல்லாஹ் அஹ்மத் என்று பயன்படுத்துறான். இந்த 5 இடங்கள்ல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான் முழு குர்ஆன்ல. ஏனைய இடங்கள், அதிகமான இடங்கள்ல, 100க்கும் மேற்பட்ட இடங்கள்ல யா அய்யுஹன் நபி, யா அய்யுஹர் ரசூல், ஏ நபியே, ஏ ரசூலே, கண்ணியமாக அல்லாஹ் பயன்படுத்துறான். யா அய்யுஹல் முஸம்மில், யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர், அல்லாஹ் இரக்கமாக நபியோடு பேசுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர் அல்லாஹ் குர்ஆன்ல 5 இடத்துல பயன்படுத்தி இருக்கிறான். ஏனைய நபிமாருடைய பேர் அதிகமாக அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான். ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாமுடைய பேர் அல்லாஹ் 100 தடவைக்கு மேல பயன்படுத்தி இருக்கிறான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பேர் அல்லாஹ் 69 தடவை பயன்படுத்தி இருக்கிறான். ஒரு குர்ஆனுடைய ஆயத்துல அல்லாஹ் 10க்கு மேற்பட்ட நபிமாருடைய பேரை ஒரு ஆயத்துல சொல்கிறான். வஹீயை பற்றி பேசக்கூடிய ஆயத், இன்னா அவ்ஹைனா இலைக் கமா அவ்ஹைனா இலா நூஹி வன் நபியின மின் பஅதிஹி وأوحينا إلى إبراهيم وإسماعيل وإسحاق ويعقوب والأسباط وعيسى وأيوب ويونس وهارون وسليمان وآتينا داود زبورا.
10க்கு மேற்பட்ட நபிமார ஒரு ஆயத்துல எல்லாம் சொல்லிட்டான். கனிமானவர்கள் எதை சொல்ல வருகிறேன்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு நபி அவர்களோட அல்லாஹ் வச்சிருந்த இரக்கம் பேர கூட குர்ஆன்ல அதிகமாக பயன்படுத்தல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க அவயவங்களையும் குர்ஆன்ல அல்லாஹ் பேசியிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெஞ்ச அல்லாஹ் பேசி அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், நபியே நாயகமே உங்களுடைய நெஞ்சத்தை விரிவானதா நாங்க ஆக்கலையா? ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹ், அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றான் உங்களுடைய உள்ளம் கடல் நெஞ்சமாக, உங்களுடைய உள்ளம் சொத்து இல்லாம இருந்தா மக்கள் எல்லாம் விரண்டோடு இருப்பா, உங்களுடைய உள்ளத்தை சொத்தாக ஆக்கியது நாங்க நல்லா சொல்றோம். கனிமானவர்களே இன்னும் ஒரு இடத்துல சொல்லுகிறான், இன்னல்லதீன யுபாயிஊனக இன்னமா யுபாயிஊனல்லாஹ், நபியே நாயகமே யாரெல்லாம் உங்களோட பைய செஞ்சு கொண்டாங்களோ உடம்படிக்கை செஞ்சாங்களோ அவங்க அல்லாஹ்வோட உடம்படிக்கை செஞ்ச மாதிரி. சுப்ஹானல்லாஹ், நபியோட எவ்வளவு பெரிய முஹப்பத் அல்லாஹ் வச்சிருக்கிறாங்க. அந்த காலத்துல வாழ்ந்தவங்க கொடுத்து வச்சவங்க, அதனால நபியோட இருந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கவலை, யா அல்லாஹ் நபியோடு இருக்கிறோம் சந்தோஷம், நபியே நாயகமே மௌத்தானா நாங்க உங்களோட இருக்க மாட்டோமா, நீங்க ஒரு அந்தஸ்துக்கு போயிருவீங்களான்னு சஹாபாக்களே கவலை. நாங்க இப்பமா கேள்வி, உம்மா வாப்பா பார்த்து எப்போ அதுக்கு உம்மா வாப்பா நீங்க நல்ல இறக்கமா இருக்கிறீங்க, உம்மா வாப்பா மௌத்தா போனதுக்கு பின்னால் நான் உங்களோட சுவர்க்கத்தில் இருப்போமான்னு கேட்டு இருக்கிறோமா? கேட்டு இருக்கிறோமா? உஸ்தாத் ஓதி தந்திருப்பாரு, படிச்சு தந்திருப்பாரு, உஸ்தாது நாங்க மௌத்தா போனா உங்களோட இருப்ப எவ்வளவு விஷயத்தை சொல்லி தந்தீங்களே, மூதேவியா போற காலத்துல எங்களை சீதேவியா ஆக்கினீங்களே, மறுமையில நீங்க உங்களோட இருக்க எங்களுக்கு ஒரு கிருபை செய்வீங்களா? இருப்போமா? அப்படி கேள்வி நான் கேட்க மாட்டோம். ஆனா சஹாபாக்கள் அப்படி அல்ல. கண்ணியமானவர்களே, இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க அவயவங்களை கூட அல்லாஹ் பேசி இருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேச்சையும் அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். அக்லாக் குணத்தை பேசுவான். இன்னக லஅலா குலுகின் அலீம், நபியே நாயகமே நீங்க ஒரு அழகான குணத்துல இருக்கிறீங்க. அது மாத்திரமல்ல, ஏனைய நபிமார்களை பொறுத்த வகையில அந்த நபிமார்கள் ஒரு கிராமத்துக்கு அல்லது ஒரு ஊருக்கு அல்லது ஒரு குடும்பத்துக்கு அல்லது ஒரு நாட்டுக்கு தான் நபியாக அனுப்பப்பட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு சமூகத்துக்கும் நபியாக வந்தார்கள். ஆலமுல் இன்சான், மனித உலகத்துக்கு மாத்திரம் இல்ல, ஆலமுல் இன்சான் இத மாதிரி பல உலகம் இருக்குது. ஆலமுல் ஹயவான் மிருக உலகம் இருக்குது. ஆலமுல் மலாயிகா மலக்குமாருடைய உலகம் இருக்குது. ஆலமுல் ஹயவான் மிருகத்துடைய உலகம் இருக்குது. இந்த எல்லா உலகத்துக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நபி. وَمَا أَرْسَلْنَاكَ إِلَّا رَحْمَةً لِلْعَالَمِينَ, நபியே நாயகமே உங்களை உலகத்தாருக்கு ரஹ்மத்தாக நாங்க அனுப்பினோம் அல்லாஹ் சொல்லுவாங்க. إِنَّا أَرْسَلْنَاكَ شَاهِدًا وَمُبَشِّرًا وَنَذِيرًا, நபியே நாயகமே உங்களை நாங்க ஷாஹிதா சாட்சியாராக ஆக்கினோம், உங்களை நாங்க நன்மாராயம் சொல்லக்கூடிய ஆக்கினோம், உங்களை நாங்க நரகத்தை பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவராக ஆக்கினோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னும் ஒரு இடத்துல லியுஸக்கீஹிம் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, நபியே நாயகமே உங்களை அனுப்பிய நோக்கம் மக்களை சுத்தப்படுத்துவதற்காக, மக்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்காக. நபியுடைய வருகை இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாரையும் ரஹ்மத், எல்லாரையும் நல்ல முறையில் வழி நடத்துவதற்காக. இன்னமா புஇஸ்து ரஹ்மா வலா புஇஸ்து லஆனா, நான் அனுப்பப்பட்டது ரஹ்மத்துக்காகத்தான், மக்களை லஅனத்து பண்ணியோ யாரை ஏசவோ திட்டவோ நான் அனுப்பப்படல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிச்சாலும் திருப்பி அடிக்க மாட்டாங்க, ஏசினாலும் திருப்பி ஏச மாட்டாங்க. எவ்வளவு பெரிய பொறுமை! அந்த பொறுமை தான் இன்றைக்கு என்னையும் உங்களையும் முஸ்லிமாக ஆக்கியிருக்கு. சுப்ஹானல்லாஹ், அந்த பொறுமை தான் என்னையும் உங்களை இஸ்லாத்தில் இஸ்திகாமத்தாக ஆக்கியிருக்குது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்புகள் ஏராளம். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட நாம எல்லா விடயங்களையும் சம்பந்தப்படுகிறோம். இந்த உலகத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு பின்னால இந்த உம்மத்திர கலிமா ஒரு கலிமா தான், அதுக்கு முன்னால உள்ளவங்க ஒரே கலிமா தான். முன்னால வாழ்ந்தவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் ஆதம் நபியுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் நூஹ் ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா கலீமுல்லாஹ்,
லா இலாஹா இல்லல்லாஹ் ஈசா ரூஹுல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் இப்ராஹீம் கலீலுல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கலிமாவுல எவ்வளவு பெரிய ஒற்றுமை. கலிமா ஒன்று பின்னால வந்த நபிமாரு மாறினாங்க. இறுதி ஸல்லல்லாஹு வருகைக்கு பின்னால இந்த சமூகத்தை இதுக்கு பின்னால எத்தனை கோடி மக்கள் வாராங்களோ, இப்ப எத்தனை கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ, எல்லோருடைய கலிமாவும் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கலிமா மாறுவது கிடையாது. கண்ணியமானவர்களே, அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய பெயரோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் அல்லாஹ் இணைச்சித்தான் வச்சிருக்கிறான். கண்ணியமான தாய்மார்களே, எந்த அளவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பு வைக்கிறோம். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்க நிறைய விடயங்களை சம்பந்தப்படுகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது ஸலவாத் தொழுகையில முன்னோக்கி பேசுவதற்கு அல்லாஹ் அனுமதி அளித்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அத்தஹியாத்துல அத்தஹியாத்துல் முபாரகாத்து ஸலவாத்து த்வையிபாத்து லில்லாஹி அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி, அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி, நபியே உங்கள் மீது சலாம் உண்டாவதாக. தொழுகையில யாரோடையும் பேசலாம், பேசினா தொழுக பாத்தில். ஆனா தொழுகையில பேசுவதற்கு அல்லாஹ் அனுமதி அளித்த நபி ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமானவர்களே, எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த நபியுடைய உம்மத்தாக நாங்க கொடுத்து வச்சவங்க. கண்ணியமானவர்களே, நாளைய கியாமத்துடைய நாளையில ஸல்லல்லாஹு எங்களுக்கு ஷஃபாஅத்துக்காக துஆக்களை சேமிச்சு வச்சிருக்கிறாங்க. எல்லா நபிமார்களும் எங்களை கைவிட்டாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்காக ரஹ்மத்துக்காக அல்லாஹ்விடத்துல துஆ செய்வாங்க. ஒரு நபிமாரும் எங்களை கைவிட மாட்டாங்க. நிச்சயமாக நீங்க அவங்கள்ட்ட போங்க அவங்கள்ட்ட போங்க என்று அனுப்புற போது நாங்க இறுதியாக வருவோம். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையே கைவிட மாட்டாங்க. எல்லாரையும் சுவர்க்கத்துக்கு கூட்டு போவாங்க. அவ்வளவு அன்பு. அதனாலதான் நாங்க எல்லா சந்தர்ப்பத்திலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சம்பந்தப்படுகிறோம். ஸல்லல்லாஹு அதிகமாக ஸலவாத் சொல்லுவோம். ஸலவாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக ஸலவாத். ஸலவாத் சொல்றது அருள். அல்லாஹ் எங்களுக்கு அருள் புரிய வேண்டுமா, எங்கட பிள்ளைக்கோ எங்கட தொழில்துறவுக்கோ எங்கட ஊருக்கோ எங்கட பலாய் முசீபத்தை நீக்கணுமா, எல்லாத்துக்கும் ஸலவாத் மருந்து. ஒரு ஸலவாத் சொன்னா 10 ஸலவாத் அல்லாஹ் சொல்லுவாங்க. ஏனே அமல் இருக்குது, அந்த அமல அல்லாஹ் அடியார்களுக்காக செய்யக்கூடியது. ஆனா அல்லாஹ்வும் ஒரு அமல் செய்வானாக இருந்தால் அது ஸலவாத் என்ற அமல் தான். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய வானவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் செய்யற அமல், அல்லாஹ் ஏன் அமல் செய்யணும்? அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு அன்பு வச்சிருக்கிறான். இன்னைக்கு நானும் நீங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை கேட்டு கணக்கில்லாம இருக்கிறோம். அன்பான தாய்மார்களே, பிள்ளைகளுக்கு அன்பு நபியுடைய முஹப்பத்தை வழங்க உள்ளத்துல. அண்மையில ஒரு பகுதிக்கு போயிட்டு சின்னோரு கேள்வி பிள்ளைகள்கிட்ட கேட்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க வாப்பா பிறந்தன்னு கேட்டா, அவங்க இலங்கையில ஒரு ஹாஸ்பிட்டல் அந்த பிள்ளை சொல்லுது, கண்ணியமானவர்களை படிச்சு கொடுக்கப்படல, உம்மா அப்பா சொல்லி கொடுக்கல, வாப்பா சொல்லி கொடுக்கல, உம்மா சொல்லி கொடுங்க பிள்ளை. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு எங்க பிறந்தாங்க, எங்க மரணிச்சாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பன் யாரு, தாய் யாரு, அவங்களோட மனைவிமார் யாரு, பிள்ளைகள் யாரு, முழுமையா சொல்லி கொடுங்க. கண்ணியமானவர்களே, இந்த உலகத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுக்க வரலாறு பாதுகாக்கப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிவிடை செஞ்சவங்க யாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி எழுதினவங்க யாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ அறிவித்த ராவிகள் சஹாபாக்களுடைய பெயர்கள். சஹாபாக்களுடைய அந்த பேரோட நிக்க இல்ல. அவங்க எங்க பிறந்தாங்க, எங்க வாழ்ந்தாங்க, யார திருமணம் முடிச்சாங்க, எத்தனை பிள்ளை, எங்க பிறந்து எங்க மௌத்தானாங்க, யார் யார்கிட்ட கல்வியை படிச்சாங்க, என்னென்ன ஹதீஸ் அறிவிச்சாங்க, என்னென்ன பாபுல அவங்க ஹதீஸ் வருகிறது, இந்த சஹாபி எத்தனை ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, இவருடைய ஹதீஸ் எந்தெந்த கிரந்தங்கள்ல வருகிறது, முழுக்க வரலாறு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு மட்டுமில்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் அறிவிச்ச ஒவ்வொரு ராவி ஒரு சஹாபாக்களுடைய வரலாறு முழுமையாக பதியப்பட்டது.
சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த ஊரின் மீது கூட அல்லாஹ் சத்தியம் விட்டு பேசுகிறான். வஹாதல் பலதில் அமீன். அல்லாஹ் சத்தியம் விட்டு பேசுறான். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெருமதியானவங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வோட கட்டளை வருகுது மக்கா விட்டு மதீனாவுக்கு போறதுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு விருப்பம் இல்ல, கண்ணீர் வடிச்சு சேம்பி சேம்பி அழுகுறாங்க. ஆனா அல்லாஹ் கட்டளையிடுகிறான், நபியே நாயகமே நீங்க போகத்தான் வேணும். சஹாபாக்களை முதலாவது அனுப்பினாங்க. 2, 3, 4 சஹாபாக்கள் அப்படி போய் அபிஷினியால இருந்து வந்தாங்க. அப்படி அங்கால போனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு போறதுக்கு மனசு இல்லை, கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. மக்காவுடைய மண்ணை பார்த்து அழுகுறாங்க. மண்கள்ல சிறந்த மண், நீ என்ன சுமந்த மண், என்ன பிறக்க செய்த மண், நல்லவர்கள் வாழ்ந்த மண், எதிரிகள் என் மீது இப்படியான ஒரு கட்ட வீழ்த்து படப்பட இப்படி ஒரு அநியாயம், இப்படி ஒரு எங்களுக்கு ஒரு அநியாயம் இழைக்க இல்லைன்னா அங்கிருந்து போய்க்க மாட்டேன்னு கண்ணீர் வடிக்கிறான். ஆனா அந்த மக்கள் துவா செய்யறாங்க, இந்த மண் எதிர்காலத்துல முழுமையாக அல்லாஹ் ரசூலை வணங்குற மண்ணாக மாறோடுன்னு துவா செய்யறாங்க. துவா செஞ்சுட்டு கிளம்புறாங்க. அங்க போனா மதீனா மக்களுக்கெல்லாம் பெருநாள், இரவெல்லாம் பகல போல. சின்ன பிள்ளைகள் எல்லாரையும் மலைக்கு மேல ஏத்திட்டாங்க. ஏத்தி பாடல் கசீதா طلع البدر علينا من ثنيات الوداع وجب الشكر علينا ما دعا لله داع. இப்படி நீண்ட ஒரு பை. எங்களுக்கு ஒரு சூரியன், எங்களுக்கு ஒரு பிரகாசம் வந்துட்டு உதிச்சிட்டு சனியாத்தில் வதா என்ற இடத்துல இருந்து எங்களுக்கு ஒரு பிரகாசம் வந்துட்டு அவங்க அல்லாஹ்வின் பக்கம், தீனின் பக்கம், இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கும் காலம் முழுக்க அவரை கட்டுப்படுவது எங்களுக்கு வாஜிப், கட்டாயம் என்ற ஒரு பாடலை அவசரமாக படிச்சு அவங்கள வரவேற்கிறாங்க. நீமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறதுக்கு முன்னால மதீனாவுடைய பெயர் யஸ்ரிப், அதுக்கு பின்னால் அல் மதீனா அல் முனவ்வரா, பிரகாசமான நகரம். முதலாவது மதீனாவுடைய பெயர் யஸ்ரிப், இரண்டாவது மதீனாவுடைய பேர் மதீனத்துன் நபி, நபியுடைய நகரம். மூன்றாவது அந்த பேர் அல் மதீனா அல் முனவ்வரா என்று சஹாபாக்களால பேர் சூட்டப்படுது. கண்ணியமானவர்களே, அதுக்கு பின்னால மக்கா ஆரம்பத்துல, அதுக்கு முன்னால மக்காவுடைய பேர் பக்கா, பா மீமம் பாவாக மாத்தி, அதுக்கு பின்னால மக்கா முழு நகரமும் இஸ்லாமாக மாறுது. ஃபத்ஹு மக்காக்கு பின்னால அல் மக்கா முகர்ரமா, சங்கையாக்கப்பட்ட மக்கா, முழு உலக மக்களும் போகக்கூடிய மக்கா, முழு உலக மக்களுடைய காலும் படக்கூடிய மக்கா. இந்த மண் பெருமதியான மண் சொல்லலாம், துவா செஞ்சாங்க. அது பெருமதியான மண்ணே தான், சந்தேகமே கிடையாது. அங்கிருந்து எந்த பொருளையும் கொண்டு போகலாது. பாட்டா ஒன்று கீழே விழுந்து கிடக்கலாம், பொருள் ஒன்று கீழே விழுந்து எடுத்துட்டு போக இயலாது. கண்ணியமானவர்கள், அந்த அளவு சிறப்பு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மேனி, அந்த இடம் மிக முக்கியமானது. கண்ணியமானவர்களே, அஸ்மா பின்த் ஷிஃபா, அதான் ஷிஃபா பின்த் ஷிஃபா என்று சொல்லக்கூடிய பெண் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரசவம் பார்த்தாங்க. கண்ணியமானவர்களே, அந்த தாய் சொல்றா, என்ன வாழ்க்கையில எத்தனையோ பிரசவத்தை பார்த்திருக்கிறேன், ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பிரசவத்தை போல நல்லதொரு பிரசவத்தை நான் பார்க்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கைக்கு எடுக்கிறேன், அவங்களோட உடம்புல ரத்தத்தையே நான் பார்க்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுடைய நிலைமையில வெளியே வந்தாங்க. கண்ணியமானவர்களே, எந்த அளவு சிறப்பு! கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விடயங்களையும் அல்லாஹ் சிறந்ததாகத்தான் ஆக்கியிருக்கிறான். எனவே அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிற கால நேரம், இதை யாரும் வீணாக்கி விடக் கூடாது. இந்த கால நேரத்தை நாம் பெருமதியாக கழிக்க வேண்டும். ஏனென்றா எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு அல்லாஹ் நிறைய குழந்தைகளை தந்திருக்கிறான். அல்லாஹ் எங்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை தந்திருக்கிறான். மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு அதிகமாக துஆ செய்யுங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு பிள்ளைகள் இல்லை. பிள்ளை கிடைக்கிற வழியை விடவும் பிள்ளை இல்லாதவங்களுக்குள்ள வலி, வருத்தம், கவலை அதிகம். அதை ஞாபகத்தில் எல்லாரும் ஆழமாக பதிய வையுங்க. பிள்ளை கிடைப்பதே வருத்தம் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹாலிஹா மாத ஷஹீதுன் இந்தல்லாஹ், அந்த சந்தர்ப்பத்தில் அந்த தாய் மௌத்தானா சுவர்க்கவாதி அல்லாஹ் இடத்துல ஷஹீதுன்னு சொன்னான்.
அப்படியான ஒரு அந்தஸ்துக்கு போகக்கூடிய இந்த உலகத்துல ஷஹீத் என்ற அந்தஸ்துக்கு போகக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலையை பெற்றவங்க தாய்மார் தான், அல்ஹம்துலில்லாஹ். ஆனா கண்ணியமானவர்களே, அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு தருகிறான் தாய்மாருக்கு. ஆனா பிள்ளை இல்லாதவங்களுக்குள்ள வருத்தம் வலி அதிகம். ஏனென்றா அல்லாஹ் குழந்தையை கொடுக்காட்டி எவ்வளவு பெரிய கவலை அவங்களுக்கு. எனவே அல்லாஹ் எங்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை தந்திருந்தா அதை பாக்கியமாக கருதுங்க. ஏனென்றா இன்றைக்கு போன கிழமை ஸ்கூல்ல ஒரு நிகழ்ச்சி பிரின்சிபல் அழைச்சிருந்தார். அப்ப போனா பிரின்சிபல் ஒரு விஷயத்தை பேரண்ட்ஸுக்கு ஞாபகப்படுத்தினார். அந்த விஷயத்தை நான் அவங்களோட பகிர்ந்து கொள்றேன். என்ன சேர்மாற முஅல்லிம் மாற என்ன செய்யறா, சில ஸ்டாஃப் மாற என்ன செய்யற, பேரண்ட்ஸ் ஏமாத்துற. அது எப்படின்னா தாய்மார்களே கொஞ்சம் கவனத்திடுங்க. பேரண்ட்ஸ் சொல்றான், பெற்றார் சொல்ற அப்படி சேர்மார்ட்ட பிரின்சிபல்ட்ட சொல்றாராம், சார் பாருங்க எங்கட பிள்ளைக்கு பைக்கை கொடுத்தா தரமாட்டான் சார், பாருங்களேன் சார் பள்ளிக்கு போச்சுன்னா போக மாட்டான் சார், பாருங்களேன் சார் போனை கொடுத்தா தரமாட்டான் சார், படிக்க மட்டும் கொடுத்தா அவன் வேற எந்த பாக்குறான் சார். கண்ணியமானவர்களே, அது போல சார் திருப்பி சொன்னாராம், இது நீங்க எங்களை ஏமாத்துறதுக்கு செய்யற வேலை. இப்படி உங்களுக்கு செல்லையா, நீங்க வாப்பா இல்லையா, நீங்க உம்மா இல்லையா, உங்களோட பிள்ளை இல்லையா, முதலாவது உங்களோட பிள்ளை நீங்க சொல்றது இல்லையா கேட்கணும். மாதா பிதா குரு தெய்வம் இல்லையா, அல்லாஹ்க்கு அடுத்த அந்தஸ்துல வாப்பம்மா இல்லையா, அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்த அந்தஸ்துல வாப்பம்மா இருக்கிறாங்க, நீங்க சொல்றத கேட்கணும் இல்லையா. மௌத்துக்கு பின்னால் அவங்களுக்கு இந்த பதில சொல்லலுமா, நான் இந்த பள்ளிக்கு போச்சேன் இந்த பிள்ளைய போக மாட்டேன் நல்லா, நான் போன கொடுத்தேன் தர மாட்டேன் நல்லா, நான் பைக்க கொடுத்தா வேற எங்கே போறான் நல்லா, அல்லாட்ட சொல்லலுமா? அப்படி சொல்லேலா தாய்மார்களே, சொல்லேலா பெற்றோர்களே, மனதில் ஆழமாக பதிய வைங்க. நான் இது எங்களை ஆறுதல் படுத்த மற்றவங்களை ஏமாத்த இந்த உலகத்துல பேசிக்கொண்ட வார்த்தைகள். இன்னைக்கு சிலர் சொல்லுவாங்க, ஏதாவது பிரச்சனை நடந்தா பள்ளி உழுக்க சண்டை பிடிச்சவானா வெளியில போய் சண்டை பிடிங்கன்னு சொல்லுவாங்க. சண்டைன்னு சொன்னா பள்ளி உழுக்கையும் ஹராம் தான், வெளியிலையும் ஹராம் தான், ரத்தத்தை ஓட்டலாம், சண்டை பிடிக்கலாம். ஒரு முஸ்லிமுடைய மானம் மரியாதை, ஒரு முஸ்லிமிய உடம்பு ரத்தம், அது உழுக்கையும் ஹராம் வெளியிலேயும் ஹராம். சிலர் சொல்லுவாங்க சண்டை பிடிக்கிறீங்க, அதே போல குடிச்சா நீங்க வீட்டுக்கு குடிச்சிட்டு பாருங்களேன்னு சொல்லுவாங்க. கண்ணியமானவர்களே, ரோட்ல குடிச்சாலும் பாவம் பாவம் தான், மதுபானத்தை வீட்டுல குடிச்சாலும் பாவம் தான். எனவே பேசக்கூடிய வார்த்தைகள் அது முஃமினுடைய வார்த்தை தெளிவாக நல்லதாக இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ் பை வகூலு கௌலன் சதீதா, நேர்மையான பேச்சையே நீங்க பேசுங்க. இன்னும் ஒரு வார்த்தை சொல்றாங்க, வகுல்லி இபாதி யகூலு அல்லதி ஹிய அஹ்சன், நபியே நாயகம் என்னுடைய அடியாருக்கு சொல்லுங்க, பேசுகின்ற போது மிக அழகான வார்த்தையை கொண்டு பேசும். ஹிய அஹ்சன், ஹசன் என்றா அழகு, ஹசன் என்றா அழகு. உலமா கேட்கிறான் கேள்வி, ஹசன் என்றா மிக அழகு. அல்லாஹ் சொல்லுகிறான், என்னுடைய அடியார்கள் பேசுகின்ற போது என்னுடைய அடியார்களுக்கு அஹ்சன் மிக அழகான வார்த்தையை கொண்டு பேச சொல்லுங்க. இன்னைக்கு நாங்க எப்படி பேசுற, பேச்ச படிச்சு கொடுத்ததே உலகத்துக்கு இஸ்லாம். இன்னைக்கு நாங்க மாறி மாறி பேசுறது. எப்படி பேசுறது? நாங்களே சொல்றோம். எப்படி சொல்றோம்? பள்ளிய கேகானோம், பள்ளிய பாங்கு சொல்றதுக்கு நாங்க சொல்றது பாங்கு கீனவான் சொல்ற இல்ல, ஆகம கீனவான் சொல்ற இல்ல, நாங்க சொல்றேன் என்ன பள்ளிய கேகானோம். ஆனா அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க, பன கீனவான், பன கீனவான் ஒரு மரியாதையா சொல்லுவாங்க. அப்பே பூஜகத்துமா அப்பே ஹாமுதுரு மரியாதையா பேசுவாங்க. நாங்க மௌலி மௌலி சார் சார், மரியாதை என்பது இன்றைக்கு இஸ்லாம் தான் முழு உலகத்துக்கும் படிச்சு கொடுத்திருக்குது. அன்பான தாய்மார்களே, கொஞ்சம் எங்கட பிள்ளைகளை சீதவி ஆக்கக்கூடியவங்க, மாதா பிதா குரு தெய்வம் என்று நாங்க படிச்சிருக்கோம். எங்கட பேரண்ட்ஸ நாங்க கொஞ்சம் யோசிக்கிறோம், எங்கட பெற்றார் ஒவ்வொருவரும் யோசிக்கணும். தாய்மார்களே, எங்கட பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கக்கூடியவங்களை சேர்மாராய்க்கலாம், உலமாக்கலாய்க்கலாம், 4 புத்திமதி அல்லது லெப்பமாராய்க்கலாம், அலிப்பா படிச்சு கொடுக்குற மரியாதையாக நடந்து கொள்ளுங்க, சங்கையாக நடந்து கொள்ளுங்க. சங்கைய கற்றுக் கொடுத்த மார்க்கம் இஸ்லாம், மரியாதையை கற்றுக் கொடுத்த மார்க்கம் இஸ்லாம், சலாம் சொல்லி பேச சொன்ன மார்க்கம் இஸ்லாம், அனுமதி இல்லாம உள்ள போகவானம் சொன்ன மார்க்கம் இஸ்லாம். உம்மட வீட்டுக்கு போறதா இருந்தாலும் மகன் அனுமதி எடுத்து தான் போகணும். கண்ணியமானவர்களே, இஸ்லாம் புத்திமதி, பாவம் நடக்காம
தவறு நடக்காம மற்றவட குறையை ஏண்ட கண்ணுக்கு காட்டிடாம இருக்க இஸ்லாம் காட்டுகின்ற வழியை நாங்க தான் முதலாவது ஃபாலோ பண்ணுவோம். எனவே அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. மிக முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்குது, அல்லாஹ் பாதுகாக்கணும். நீங்க அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். நிறைய இடங்கள்ல நிறைய பெண்களுடைய வாழ்க்கையில மொபைல் போன் விளையாடி இருக்குது, நிறைய குடும்பங்களை கலைச்சிருக்குது, நிறைய சின்ன பிள்ளைகளுடைய வாழ்க்கைய நாசமாக்கி இருக்குது. சின்ன பிள்ளை படிக்கிற பிள்ளை நல்ல ரிசல்ட், ஓ லெவல் 9 பாடமே, ஆனா ஓ லெவல் முடிஞ்சு கொஞ்சம் காலத்துல பாஞ்சு போறா. புஸ்தகத்தை சுமக்கக்கூடிய பிள்ளை, குர்ஆனை சுமக்கக்கூடிய பிள்ளை, வயிற்றுல குழந்தையை சுமந்து கொண்டிருக்கிறா. நவுதுபில்லா. அன்பான தாய்மார்களே, கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் தலைக்கு எடுங்க. இன்றைய சைக்காலஜியில சொல்லக்கூடிய விஷயம், நம்மளோட பிள்ளை ரெஸ்பெக்டுக்கு அடிமை இல்ல, அன்புக்கு தான் அடிமை. மகன் வாங்கம்மா இப்படி செய்யுங்க, மகள் வாங்கம்மா இப்படி செய்யுங்க, அன்பா நடங்க. அன்பை எதிர்பார்க்க தேவையில்லை. உங்களோட பிள்ளை அன்பை செய்வாங்க, உங்களுக்கு என்ன வேணும்னாலும் செஞ்சு தருவாங்க. இறக்கமாக நடங்க. அன்பானவர்களே, அடுத்து உங்களோட பிள்ளைகளுக்கு நீ போன் கொடுப்பதாக இருந்தா பப்ளிக் இடத்துல கொடுங்க. தனி ரூம்ல உங்களோட பிள்ளைக்கு போன் கொடுக்கவானாம், அது ஆபத்து. உங்களோட பிள்ளை அப்படி இப்படியான விடயங்களுக்கு போக தேவையில்லை. கம்பெனியே டிரெக்டா அனுப்ப உங்களுக்கு இதை பாருங்க. மனிதன் அப்படி சுபாவம் உள்ளவன். டிவி ஒரு ஷெட்யூல் இருக்குது, மொபைல் போன் ஒரு ஷெட்யூல் இருக்குது. டிவி போடப்பட்ட ஷெட்யூல், அங்க ஒரு டீம் இயக்கி கொண்டிருக்கும், அதுதான் போகும். நாங்க விரும்பாமல் அது பார்த்துதான் ஆகணும். ஆனா மொபைல் போன் அப்படி இல்லை. யாரு பாவிக்கிறாங்களோ அவங்கள பொறுத்து தான் அதோட ஷெட்யூல் மாறும். இவர் நல்லதை பார்க்கவும் மேலும், பாப்பா வரக்குள்ள கசீதா, உம்மா பார்க்க கொள்ள கிராஸ், கசீதா, பேச்சு போட்டி, படிக்கிறது, நெக்ஸ்ட் கிளாஸ், விஞ்ஞானம் எல்லாம் சயின்ஸ். ஆனா அங்கால போகல வேற எத்திய போற. கண்ணியமானவர்களே, நடக்குது, உலகத்துல நடக்குது. சில பிள்ளைகள் அப்படி போற, ஆனா அந்த கூகுள்ல போய் அழிக்க தெரியாது, மாற்றி பற்று. எனவே தாய்மார்களே, கொஞ்சம் கவனம் எடுங்க. இது எல்லாரும் விடக்கூடிய ஃபால்ட். இன்னைக்கு பேஸ்புக்ல நிறைய பெண்மணிகள், எங்கட தாய்மார் இல்ல, நிறைய பெண்மணிகள் பேக் பேஜ்கள்ல, பொய் பேஜ்கள்ல வந்து என்ன செய்யறதுன்னா கமெண்ட் பண்றது. ஒரு விஷயத்தை ஆழத்துல பதிவு வைங்க. யாரோ ஒருவர் போடுற போஸ்டுக்கு நீங்க மாஷா அல்லாஹ், நீங்க அவருக்கு லைக் போடாட்டி, மாஷா அல்லாஹ் போடாட்டி உங்கள்கிட்ட அல்லாஹ் கேள்விகளை கேட்கவே மாட்டான். யாரோ ஒருவர் போடுற போஸ்ட், அதுக்கு நீங்க மாஷா அல்லாஹ் போட தேவையில்லை, லைக்கும் போட தேவையில்லை, அல்லாஹ் கேள்விகளை கேட்க மாட்டான். ஆனா உங்களோட மனைவி, உங்களோட பிள்ளை, உங்களோட கணவர், உங்களோட வாப்பா அம்மா, இங்க நீங்க பிழை விட்டா அல்லாட்ட கேள்வி, அல்லாட்ட தண்டனை இருக்கு. கண்ணியமானவர்களே, தாய்மார்களே, கொஞ்சம் அல்லாட்ட தண்டனை இருக்குது. இந்த விஷயத்துல கூடுதலாக கவனம் செலுத்துங்க. இது சாதாரணமான விஷயம் அல்ல. எங்கட பிள்ளைகள் தான் எங்கட எதிர்காலம், எங்கட பிள்ளைகள் தான் எங்களுக்கு சுவர்க்கம், எங்கட பிள்ளைகள் தான் எங்களுக்கு நரகம். எங்கட பிள்ளைகள் நல்லா வாழ்த்தா சுவர்க்கம் போகலாம். கண்ணியமானவர்களே, இஸ்லாத்தின் எதிரிகள் சொல்றது மதில்களுக்கு அப்பால அல்ல. இஸ்லாத்தின் எதிரிகள் வீட்டுழுக்க இருந்து உருவாகுவாங்க. அவங்களோட பிள்ளைக்கு மார்க்கத்தை கொடுக்க இல்லையா, நல்ல அறிவை கொடுக்க இல்லையா, அதுவை கொடுக்க இல்லையா, எதிரி வெளியிலிருந்து வர தேவையில்லை, வீட்டுழுக்க இருந்து எதிரி உருவாகுவான். அதுதான் நடக்குது. சொந்த உம்மாக்கு மகன் கையை நீட்டுறார், சொந்த வாப்பாக்கு மகன் அடிக்கிறார், பணம் கொடுக்க இல்லையா, ரெஸ்பெக்டா பணத்தை பறிச்சு எடுக்கிறான், களவு நடக்குது வீட்டுக்குள்ள. வாப்பாக்கு எங்க போயிட்டு கம்ப்ளைண்ட் போர்டிலும் மகன் வீட்டுள்ள பணத்தை எடுக்கிறான், மகன் அடிக்கிறான். யாரு வழக்குக்கு போகணும்? வாப்பாவும் மகன் தானே போகணும். ஊர்ல என்ன சொல்லுவாங்க? கண்ணியமான எதை சொல்ல வர, வீட்டுள்ள மார்க்கத்தை கொடுங்க, சரியத்தை கொடுங்க, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய, ரசூலுக்கு கட்டுப்படக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி பிள்ளைய உருவாக்குங்க. அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படாத பிள்ளை, அல்லாஹ் ரசூலுக்கு சுஜூது செய்யாத பிள்ளை, உங்களுக்கு கட்டுப்படாத தாய்மார்களே, உங்களுக்கு கட்டுப்படாத பெற்றோர்களே, முதலாவது அல்லாஹ்வுக்கு கட்டுப்பாட கொண்டு வாங்க. அல்லாஹ் ரசூலை பிள்ளைக்கு அடையாளப்படுத்துங்க. அல்லாஹ் ரசூல் மீது அந்த முஹப்பத்தை ஏற்படுத்துங்க. நிச்சயமா உங்களோட பிள்ளை உங்களுக்கு கட்டுப்படுவாங்க. கண்ணியமான தாய்மார்களே, உங்களோட பிள்ளைகளை விஷயத்துல கூடுதலாக கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்த ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ளணும், இந்த பயான நிறைவு கொண்டு வருகிறேன். நாங்க எல்லாரும் தொழுகையில முன்ன பின்ன இருந்தா, இந்த இருந்து தொழுகையில யாரும் முன்ன பின்ன ஆகிவிடக் கூடாது. அன்பான தாய்மார்களே, உங்களோட சிறு பிள்ளைகள் இருப்பாங்க, சில பெண் பிள்ளைகள் பள்ளிக்கு போயிட்டு வந்தா, பாடசாலைக்கு போயிட்டு வந்தா லொஹர் தொழுகை முன்ன பின்ன ஆகும். சிலவங்க சொல்ல மாட்டாங்க. அசராயிரம் பிள்ளை வீட்டுக்கு வர, அந்த கிளாஸ் இருக்கும், மகரிபு நேரம் வருவாங்க, 3 வக்து ஸ்கூலோட போயிடும்.
இஷாவும் சுபவும் தான் பிள்ளைக்கு வீட்டிலே கிடைச்சது. அந்த இஷாவையும் சுபையும் புள்ள தொழும், அது ரெண்டும் கொஞ்சம் கஷ்டமான தொழுகை மாதிரி இருக்கும், பிள்ளை தொழுகையை விட்டுடும். அதனால வாப்பம்மா தொழுகையில பேணுதலை காட்டுங்க. நாங்க தொழக்கூடிய தொழுகை கொஞ்ச நேரம், ஆனா அல்லாஹ் ஆயுள் முழுக்க செஞ்ச வணக்கத்தை தாரண. ஒரு நாளைக்கு நாங்க ஒரு நேர வக்துக்கு 10 நிமிடம் ஒதுக்குறோம் என்று வச்சுக்கொண்டா 5 நேர தொழுகைக்கு நாங்க ஒதுக்குறது எவ்வளவு? 50 நிமிடம் ஒதுக்குறோம். அப்படிதான் ஒரு வக்துக்கு 10 நிமிஷம்டா 5 வக்துக்கு 50 நிமிடம் ஒதுக்குறோம். 1 மணி தியானம் வச்சுக்கொள்வோம். ஒரு நாளைக்கு நாங்க எல்லாம் தொழுகிறது எத்தனை? 1 ஹவர் தொழுகிறோம். அப்படின்னா 24 மணித்தியாலத்துல 1 மணித்தியாலம் அல்லாஹ்க்கு சுஜூது செய்யறோம். இந்த 1 மணித்தியாலம் சுஜூது செய்யாத பிள்ளை வாப்பா அம்மாவுக்கு கட்டுப்படாது. அப்ப 24 ஹவர்ல 1 ஹவர் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்யறோம். 48 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு 24 ஹவர்ல 1 ஹவர் சுஜூது செய்யறோம் என்றா 24 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுள்ல ஒரே ஒரு வருடம் தொழுகிறான். 48 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுள்ல 2 வருடம் தொழுகிறான். 96 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுள்ல வெறுமனே 4 வருடம் தொழுகிறான். தாய்மார்களே, நாங்க எல்லாம் தொழுகிறோம் தான் 12 ஹவர்ல இல்ல 24 ஹவர்ல 1 ஹவர் தான் தொழுகிறோம். அப்படி என்றா 24 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுள்ல 1 வருடம், 48 2 வருடம், 96 4 வருடம். நோம்பு எடுத்து பாருங்க, 12 மாதத்துல 1 மாதம் நோம்பு பிடிக்கிறோம். 12 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் 1 வருடம் நோம்பு பிடிக்கிறான். 24 என்றா 2 வருடம் நோம்பு பிடிக்கிறான். 48 என்றா 4 வருடம் நோம்பு பிடிக்கிறான். 96 என்றா 8 வருடம் நோம்பு பிடிக்கிறான். 96 வயதுல ஒருத்தர் மௌத்தா போனா வெறுமனே தொழுதது 4 வருடம், வெறுமனே நோம்பு பிடித்தது 8 வருடம். ஆனா 96 வருடம் வணக்கம் செஞ்ச கூடிய அல்லாஹ் எங்கட பட்டோல் எழுதுறான். இந்த கொஞ்ச நேரம் தொலாட்டி, இந்த கொஞ்ச நேரம் எங்கட புள்ளைய அமளிபாத்து ஈடுபடுத்தாட்டி எங்கட வீட்டுல பெரியதொரு விளைவு ஏற்படும் கனிமானவர்களே. இதுக்கு மாற்றமாக இது அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு கொடுத்த டைம், அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு கொடுத்த டைம். டாய்லெட் ஷைத்தானுடைய வீட்டுக்கு போய் கொடுத்த டைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சீனி வர்த்தக்காரங்க ஒரு நாளைக்கு 10-15 முறை டாய்லெட் போவாங்க, ஒரு நாளைக்கு 1 ஹவருக்கு மேல போவாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு கொடுத்த டைம் கொஞ்சம், ஷைத்தானுடைய வீட்டுக்கு கொடுத்த டைம் அதிகம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அமளிபாத்துல காலத்தை கழியுங்க. தாய்மார்களே, பிள்ளைகளுக்கு அடிக்கொருக்கா புத்திமதி சொல்லிக் கொண்டே இருங்க, தர்பியத் கொடுத்து கொண்டே இருங்க. இந்த உலகத்துல தர்பியத்தோடு வளர்க்கிறதா இருந்தா மனிதனை மட்டும்தான் தர்பியத்தோட வளர்க்கிற. ஒரு பிள்ளை குழந்தை கிடைச்சிட்டா அந்த குழந்தைக்கு பால் போத்துல வாயில வச்சு குடிக்க இயலா. தாய் என்ன செய்யணும்? அந்த பிள்ளைக்கு தன்னோட நெஞ்சோட சேர்த்து அந்த பிள்ளைக்கு உணவை கொடுக்கணும். பிள்ளைய பாடசாலைக்கு போண்டா போகாது கொண்டு விடணும். உடுப்பு மாத்தலாம் மாத்தி விடணும். தண்ணி குடிக்கலாம் குடிச்ச கொடுக்கணும். இந்த பயான் யாருக்கு செய்யறது? செய்ய வைக்கிறது, பயான் பண்றது, அதாவது தர்பியத் இந்த ஹயவான் அல்ல, இந்த மனித சமூகத்துக்கு தான். மிருகத்துக்கு தேவையில்லை கனியமானவை. மிருகம் ஒரு மாடுண்டு அல்லது ஆடுண்டு கண்டு போட்டு 2-3 ஹவர் கூடினா 6 ஹவர் கூடினா 12 ஹவர், ஹாஃப் அன் ஹவர்ல அது அதனுடைய உணவை தாயிடம் இருந்து பெற்றுக்கொள்ளும். தாய் காற்றல் இதுதான் மடி, இப்படித்தான் குடிக்கணும், கற்றுக்கொண்டுதான் வருகிறது, அது கற்றுக்கொண்டு நடக்குது. ஆனா அதனுடைய அறிவு ஒன்று குறைவுதான். மற்ற சைட் வேலை செய்யுது. மனிதனுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுக்கணும். அதனால் அன்பான தாய்மார்களே, அன்பான பெற்றோர்களே, உங்களோட பிள்ளைக்கு ஒவ்வொரு நாள் நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்து கொண்டே இருங்க. ஏனாண்டே கெட்ட விஷயம் ஒவ்வொரு நாளும் பூத்தப்பட்டு கொண்டிருக்குது. போன் எடுத்தா அதுல வருகிறது, ரோட்ல வந்தா அதுல வருகிறது, நண்பர்கள் சேர்ந்தா அங்கால கிடைக்குது. அதனால ஒவ்வொரு நாளும் புத்திமதி சொல்லிக் கொண்டே இருங்க. பிள்ளை தொழுதீங்களா? தொலைலையா? வாங்க தொழுவோம். குர்ஆன் ஓதுலையா? வாங்க குர்ஆன் ஓதுவோம். ஒவ்வொரு நாள் உங்களோட பிள்ளையை காட்டி கொண்டீங்க, அமல் இபாதத்தை உற்சாகப்படுத்திக் கொண்டீங்க. எனவே அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, சொல்லப்பட்ட விடயங்கள் எல்லாவற்றையும் கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றான், வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா. அல்லாஹ் சொல்லுகின்றான், யார் எங்கட பாதையில முயற்சி பண்றாங்களோ நிச்சயமாக அவங்களுக்கு ஹிதாயத்துடைய நல்ல பாதையை நான் காட்டி கொடுப்போம்னு சொல்றேன்.
நல்ல விஷயத்துல நீங்க நிச்சயமா முயற்சி பண்றீங்க, அல்லாஹ் உங்களோட பிரதிபலனை நல்லதாகவே ஆக்குவான். அது உங்களோட குழந்தையாக இருக்கலாம், அல்லது உங்களோட கணவனாக இருக்கலாம், அல்லது உங்கள்கிட்ட இருந்து உருவாகக்கூடிய பிச்சலங்களாக இருக்கலாம். நிச்சயமாக அல்லாஹ் உங்களை நல்லதொரு வாழ்வாக இந்த உலகத்துல வாழ வைப்பான். இந்த உலக சனத்தொகை அடிப்படையில உலகத்துல வாழக்கூடிய ஆண்களை விட பெண்கள் அதிகம், பெண்களை விடவும் சிறுவர்கள் அதிகம். ஆனா இதை திருத்தணுமா இருந்தா ஆண்கள் மட்டும் திருந்தி ஏறாது, பெண்கள் முதலாவது திருந்தோணும். ஏனென்றா பெண்கள் தான் பிள்ளைகளை கூடுதலான அளவு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடியவர்கள். ஆண்கள் வேலை பழுக்கரோடு உள்ளவர்கள். சில நாட்கள்ல குழந்தைகளை பார்க்கவே மாட்டார்கள். ஏனென்றா காலையில 5:30 மணிக்கு அவர் தொழிலுக்கு போயிடுவாரு, 9 மணிக்கு வந்தா போக்கலையும் பிள்ளை தூக்கம், வரக்கொள்ளையும் பிள்ளை தூக்கம். இப்படித்தான் ஆண்களுடைய வாழ்க்கை. பெண்மணிகள் தான் இந்த விடயத்துல கொஞ்சம் கூடுதலாக கவனம் எடுத்து குழந்தைகளை வழிநடத்தணும். ஆண்களை விட அதாவது ஆண்களை விட பெண்கள் அதிகம், பெண்களை விடவும் இந்த உலகத்துல குழந்தைகள் அதிகம். எனவே இந்த குழந்தைகளுக்கு ஏறுகளை ஆற்ற வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. இந்த விடயத்தை எல்லோரும் கவனம் எடுத்துக் கொள்ளுங்க. முதலாவது முன்மாதிரி என்கிற குழந்தைக்கு பாடசாலையில படிச்சு கொடுக்கிற சேரோ, அல்லது மக்தப்ல குர்ஆன் மதரசால படிச்சு கொடுக்கிற முஅல்லிமோ, அல்லது மொண்டசூர்ல படிச்சு கொடுக்கிற அந்த பேபி சின்ன டீச்சரோ அல்ல. முதலாவது எங்கட பிள்ளைக்கு முன்மாதிரி தாய் தான். கண்ணியமான தாய்மார்களே, முதலாவது பிள்ளை பேசுறது தாயுடைய பாசைய, முதலாவது பிள்ளை சுகம் பெறுறது தாயுடைய மடியில, முதலாவது பிள்ளை பருகிறது தாயுடைய உணவைத்தான். தாய் எதை கொடுக்கிறாளோ அதுதான் வெளிப்படும். எனவே தாய்மார் முன்மாதிரியாக திகழுங்க. அஸ்திவாரம் சீராக இல்லண்டா கட்டிடம் சீராக இருக்காது. கட்டிடம் சீராக இருக்க வேண்டும் என்ற அஸ்திவாரம் சீராக இருக்கணும். நீங்க குழந்தை பால் கொடுக்க கொள்ள பிஸ்மி சொல்லி தலையை மூடி மரியாதை அவருக்கு ஆம்பரால் என்று கொடுங்க. இன்றைக்கு சர்வ சாதாரணமாக கணக்கில்லாம நடக்கிறோம். இது சின்ன விஷயம் இல்லை கண்ணியமான தாய்மார்கள், இது பாரதூரமான விடயம். பிள்ளையுடைய ஒழுக்கத்துல பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விடயம். முன்னால உள்ள தாய்மார்கள், எங்களுக்கு முன்னால வாழ்ந்த 15-20 வருடங்களுக்கு முன்னால அவங்க பிள்ளைகளுக்கு பால் கொடுக்கறதா இருந்தா உணவு கொடுக்க ஒரு காம்பராவுக்கு போயிடுவாங்க. அந்த காலத்துல பெரிய முந்தானி இல்ல, தலையை மூடி கொள்ளுவாங்க. பிஸ்மில வாய் பேசாம யாரும் பேசவானா, பிஸ்மி சொல்ல போன வாய் பிஸ்மி சொல்லுவாங்க. சொல்லித்தான் பிள்ளைகளுக்கு உணவு ஊட்டுவாங்க. இன்றைக்கு அந்த பக்குவம் எல்லாம் எங்க போயிட்டு? பிள்ளைகள் வளர்க்கிற விஷயத்துல அப்படி இருந்தாங்க. அதே போல கண்ணியமான தாய்மார்களே, இன்னும் ஒரு விஷயம், அவங்களோட கனவுமார தொழிலுக்கு அனுப்புகின்ற போது ஒவ்வொரு பேரும் கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு புத்திமதி சொல்லுவாங்க. என்ன தெரியுமா? இன்னனா நஸ்பிரு அலல் ஜூ வ இன்னனா லா நஸ்பிரு அலன் நார். நீங்க தொழிலுக்கு போறீங்க பரவாயில்லை, ஹலாலா கிடைச்சா கொண்டு வாங்க, ஹராத்த கொண்டு வருவானா. ஹராத்த கொண்டு வந்து எங்களை நரக நெருப்புல போட்டுருவானாம். எங்கட உடம்பு பசிய தாங்கிக் கொள்ளும், நரகத்தை தாங்கிக் கொள்ளாது. ஒண்ணுமே கிடைச்சலையா, வெறும் கையோட வாங்க நாங்க பட்டினி இருப்போம். ஒண்ணும் கிடைச்சல ஹராத்த குழந்தை எங்க உடம்புக்கு தான் எங்க நரகத்துக்கு கொடுத்துறாங்க. எல்லா பெண் மக்களும், சஹாபிய பெண் மக்களும் தன்னுடைய கணவன்மார பிள்ளைகளை தொழிலுக்கு அனுப்ப போய் சொல்லுவாங்க, இன்னனா நஸ்பிரு அலல் ஜூ, நாங்க பசியை தாங்கிக் கொள்வோம், வ இன்னனா லா நஸ்பிரு அலன் நார், நரக நெருப்பு எங்களுக்கு தாங்க இயலாது, இந்த உடம்ப நரகத்துக்கு கொடுக்க இயலாது, இந்த உலகத்தில் உள்ள சின்ன சின்ன பசியை தாங்கிக் கொள்வோம் என்று புத்திமதி சொல்லுவாங்க. அப்படியான தாய்மார்களாக, அப்படியான முன்மாதிரியான பெற்றோராக நாங்க மாறணும். எனவே அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, சொல்லப்பட்ட விடயங்களை கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். இப்படியான பயான் நிகழ்ச்சிகள் நடக்கின்ற போது வராத சகோதரி எட்டி வையுங்கள். சொல்லப்பட்ட விடயங்களை ஏதாவது ஒரு விஷயத்தாவது வாழ்க்கையில் அமல் எடுத்துக் கொள்ளுங்க. உங்களோட பிள்ளை கூட்டிய உங்களோட கண்முனுக்கு கண்குளிர்ச்சியாக ஆக்கிக் கொள்ளுங்க. உங்களோட பிள்ளையை உங்களுக்கு சோதனையானதாக ஆக்கிக் கொள்ளாதீங்க. உங்களோட காலம் அதிலே போயிடும். பிள்ளைக்கு ஏசி காலம் போயிடும். என்ன கட்டம் வந்தாலும் பிள்ளைக்கு பதுவா பண்ணாதீங்க. உங்களோட துவா திரையில்லாம அந்த போகும். பிள்ளை ஒரு அநியாயத்தை செஞ்சுட்டு வாரான், பிள்ளை பாடசாலைக்கு போயிட்டு வரல, யாரோ ஒருத்தருக்கு அடிச்சுட்டு வாரான், அந்த டைம்லயும் பிள்ளைக்கு பதுவா செய்யாதாங்க. யா அல்லாஹ் உனக்கு ரஹ்மத் செய்வான், அல்லாஹ் இவருக்கு ரஹ்மத் செய்வானாகன்னு நீங்க துவா செய்யுங்க. கோமான கட்டங்களும் பிள்ளை நிச்சயமா அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக்கொள்ளும். பிள்ளைக்கு எந்த கட்டத்திலையும் பதுவா செய்யாதாங்க. வாப்பம்மாட பதுவா திரை இல்லாம அல்லாஹ் போய் சேரக்கூடியது. அதே போல குழந்தைகளும் வாப்பம்மாக்கு துவா கேட்டா திரையில்லாம போகக்கூடியது. எனவே சொல்லப்பட்ட விடயங்களை கவனத்தில் எடுத்துக்கொள்வோம். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கொல்லப்பட்ட பயான்ல எதெல்லாம் நல்ல விடயங்களோ அதை
வாழ்க்கையில முழுமையாக எடுத்துடக்கூடிய கூட்டத்தில் இறைவா நீ எங்களை சேர்த்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ் எது எல்லாம் கூடாத விடயங்களாக இருக்கிறதோ அதை விட்டு தவிர்த்து கொள்ளக்கூடிய கூட்டத்தில் எங்களை நீ சேர்த்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு நல்லதை சொல்லி தந்த எத்தனையோ ஸ்ரீதேவிகள் எங்களை விட்டு பிரிஞ்சு விட்டார்கள். யா அல்லாஹ் அந்த ஸ்ரீதேவிகளுடைய கபறுகளை சுவர்க்கத்தை பூஞ்சோலே ஆக்குவையா அல்லாஹ். அவருடைய பட்டோலைகள் நன்மைகள் நிறைந்த பட்டோலை ஆக்கி வையா அல்லாஹ். இந்த ஊருக்கு பள்ளிகளை கட்டி கொடுத்தவர்கள், இந்த காணிகளை வக்கும் செய்த எத்தனையோ மூதாதையர்கள் மரணித்து விட்டார்கள். யா அல்லாஹ் அவர்களுடைய கபறுகளை சுவர்க்கத்தை பூஞ்சலாக்கி வையா அல்லாஹ். அதே போன்று இந்த பயா நிகழ்ச்சியை கேட்க வந்திருக்கிற ஆண்கள் பெண்களை நீ கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். அவருடைய வாழ்க்கையில பரக்கத்தை ஏற்படுத்தியா அல்லாஹ். எங்களோட நோய் நொம்பலங்களை நீ குணமாக்கிறியா அல்லாஹ். எங்களோட பிள்ளைட வாழ்க்கையில பரக்கத்தையும் அருளையும் ஏற்படுத்தியா அல்லாஹ். நல்லொழுக்கம் உள்ள குழந்தை ஆக்கிறியா அல்லாஹ். கண்குளிர்ச்சியான குழந்தை ஆக்கிறியா அல்லாஹ். குழந்தைகளாக குடும்பமாக எல்லோரும் சேர்ந்து சுவர்க்கத்தில் நுழையக்கூடிய பாக்கி தந்துறியா அல்லாஹ். நாளைய கயாமத்துடைய நாள் எங்கட குழந்தைகளை விட்டு எங்களை பிரிச்சிடாதயா அல்லாஹ். மௌத்துக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை குடும்பமாக சுவர்க்கத்துக்குரிய பாக்கி தந்துடுவாயாக. நல்லோர்களோடு மறுமையில சேர்த்து வைப்பாயாக. யா அல்லாஹ் நல்ல நல்ல விஷயங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனதை எங்களுக்கு தந்துடுவாயாக. யா அல்லாஹ் எங்களை கற்புகளை நீ பாதுகாத்துடுவாயாக. பொய் சொல்வதை விட்டு நாவுகளை பாதுகாத்துடுவாயாக. அருவருப்பான விடயங்களை கேட்பதை விட்டு எங்களை காதுகளை பாதுகாத்துவாயாக. யா அல்லாஹ் எப்போது நல்லதை சிந்திக்கக்கூடிய சக்தி எங்களை உள்ளத்துக்கு தந்துடுவாயாக. யா அல்லாஹ் எங்களை நோயுள்ள கல்பாக எங்களை கல்பாக்கிறாத யா அல்லாஹ். யா அல்லாஹ் மௌத்தான கல்பாக எங்களை கல்பாக்கிறாத யா அல்லாஹ். இதேற்றமான கல்பாக எங்களை கல்பாக்கிடுவாயாக. கண்களால் நல்லதை பார்க்கக்கூடிய ஆற்றலை தந்துடுவாயாக. பாவங்களின் மீது இன்பத்தை பாவங்களின் மீது வெறுப்பை தந்துடுவாயாக. நன்மைகள் மீது இன்பத்தை தந்துடுவாயாக. யா அல்லாஹ் அமல்கள் செய்வதில் சோர்வையும் சோம்பரியத்தை தந்து விடாத யா அல்லாஹ். தைரியத்தை உற்சாகத்தையும் தந்து விடுவாயாக. யா அல்லாஹ் எங்களை துஆக்களை தனிப்புரின் கிருபையை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. கபூல் செஞ்சு கொள்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்து வ கினா அஸாபன் நார். ரப்பனா ரப்பி ரஹம்ஹுமா கமா